ஒரு ப்ராஜெக்ட் இப்போ வாங்குறோம்னா 2 இயர்ஸ்ல அது நமக்கு நல்ல ப்ராஃபிட் தரணும், ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி நம்ம நினைப்போம் பாத்தீங்களா. அது எல்லாமே வந்து யூஷுவலுங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, நீங்க இப்ப ப்ராஜெக்ட் வாங்குறப்பே உங்களால ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்கன்னா 10 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களால சேவிங்ஸ் பண்ண முடியும். ஆச்சரியமா இருக்குல்ல. ஆசியாவிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் நியூ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஜஸ்ட் 3.5 கிலோமீட்டர் மட்டும் தாங்க சைட்டோட என்ட்ரன்ஸ் இது. சரிங்களா, இங்க இருந்து நீங்க அப்படியே அந்த ரைட் சைடுல பாத்தீங்கன்னா 100 அடி ரோட டெவலப் பண்ண போறாங்க. நம்ம சைட்டுக்கு முன்னாடி பார்த்தா அந்த 100 அடி ரோடு வந்து இதுதாங்க, இங்க வந்து ஜாயிண்ட் ஆகுது. அதோட வந்து நம்ம நிக்கிற இடம் தான் ஆதனூர் பஸ் ஸ்டாப். இங்க இருந்து ஜஸ்ட் 300 மீட்டர் தான் நம்ம சைட் இருக்கு. நீங்க வண்டலூர்ல இருந்து படப்பை போற இந்த 6 வே ஹைவே வழியா வந்தீங்கன்னா இந்த ரூபி அபார்ட்மெண்ட் வந்து யாருக்குமே தெரியாம இருக்காது. இங்க இருந்து நீங்க லெஃப்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மடோரா ப்ராஜெக்ட் ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் மட்டும் தாங்க. இவங்களே ஒரு பில்டர்ஸ் தான். இங்க சிங்கிள் பிஹெச்கே உங்களுக்கு வெறும் 12 லட்ச ரூபாய் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவே 2 பிஹெச்கேல நான் கட்டணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெறும் 17 லட்ச ரூபாய் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹாய் மக்கள், எல்லாரும் இருக்கீங்க, வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்க அப்துல் ரஹீம் பேசிட்டு இருக்கேன். காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு தரமான ஒரு சைட்டை தாங்க பார்க்க வந்திருக்கோம். இந்த இடத்த பத்தி நம்ம டீட்டெயிலாக சொல்ல போறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ப்ராஜெக்ட்டை வந்து நமக்கு யார் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸோட மெடோரா அப்படின்றதாங்க இந்த அழகான ப்ராஜெக்டோட நேம். இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி சொல்லணும்னா இது ஒரு புது ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ண போறாங்கன்னா, தீபாவளி முடிஞ்ச பின்னாடி தான் லான்ச் பண்ண போறாங்க. இவங்க ஒரு யூனிக்கான விஷயம் பண்றாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காகவே நீங்க இந்த வீடியோ பார்க்கலாம். இங்க நீங்க லேண்ட் வாங்கலாம். அது என்ன விஷயம் தானே நீங்க நினைக்கிறீங்க? வழக்கமா இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வாங்குறோம் அப்படின்னா என்ன எதிர்பார்ப்போம்? ஃபுல்லி ரெசிடென்ஷியலா இருக்கணும், எல்லா வசதிகளுமே இருக்கணும் அப்படி நினைப்போமா? அது எல்லாமே இங்கேயுமே இருக்கு. அதையும் தாண்டி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்றாங்க. என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட் இப்போ வாங்குறோம்னா ஒரு 1 or 2 இயர்ஸ்ல அது நமக்கு நல்ல ப்ராஃபிட் தரணும், ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி நம்ம நினைப்போம் பாத்தீங்களா. அது எல்லாமே வந்து யூஷுவலுங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, நீங்க இப்ப ப்ராஜெக்ட் வாங்குறப்பே உங்களால ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்கன்னா 10 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களால சேவிங்ஸ் பண்ண முடியும். ஆச்சரியமா இருக்குல்ல. என்னடா ரஹீம் சொல்ற அப்படின்னு சொல்லி உங்களுக்கு குழப்பமா இருக்கும். நான் சொல்லிடுறேன். இப்போ ப்ரீ புக்கிங் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எல்லா வசதியுமே இங்க இருக்கு. இது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர் அப்ரிசியேஷனும் வேற லெவல்ல இருக்கும். இங்க இப்ப கரண்ட்ல ப்ரீ லான்ச்சிங்ல எவ்வளவு ரேட் கொடுக்குறாங்க பா ரஹீம் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 3,999 தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தீபாவளிக்கு பின்னாடி 5,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க. சோ நீங்க இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. 3,999 ரூபாய்க்கு இப்போ நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கும், கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் டீமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்க, இப்போ இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருந்தாங்க சொல்லணும். இப்போ ஆசியாவிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் நியூ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஜஸ்ட் 3.5 கிலோமீட்டர் மட்டும் தாங்க. உங்களுக்கு இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய ஃபுல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல மாறப்போகுது, எப்படி டெவலப் ஆகிட்டு இருக்குன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்பேடு வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து பெருசா கட்டியிருந்தாங்க இல்லையா, அதை சுத்தி எல்லாமே அவுட்டர் ஏரியா மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்போ அது ஒரு மெயின் சிட்டி, அதுதான் ஹார்ட் ஆஃப் த சிட்டியா இருக்கு. அதே மாதிரி தாங்க இப்போ கிளாம்பாக்கத்தை சுத்தி அசூர வளர்ச்சி வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட், தீபாவளி முடிஞ்ச உடனே உங்களுக்கு கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணி போறாங்க. சரிங்களா, ப்ராஜெக்ட் நம்ம முதல் சொன்ன மாதிரி ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. இப்போ நம்ம நிக்கிறோம் இல்லையா, இந்த பாத்தீங்கன்னா தெரியும் சைட்டோட என்ட்ரன்ஸ் இது. சரிங்களா, இங்க இருந்து நீங்க அப்படியே அந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே நிறைய கார்ஸ் இதெல்லாம் கார் பைக்லாம் போகிறது தெரியும். கண்ணுக்கிட்ட தூரத்தில் 100 அடி ரோடாகவும் டெவலப் பண்ண போகிறாங்க. கைஸ், நம்ம சைட்டுக்கு முன்னாடி பார்த்தா அந்த 100 அடி ரோடு வந்து இதுதாங்க, இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது. அதோட வந்து நம்ம நிற்கிற இடம் தான் ஆதனூர் பஸ் ஸ்டாப். இங்கேருந்து ஜஸ்ட் 300 மீட்டர் தான் நம்ம சைட்டு இருக்குது. சைட்டுக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்பு. நீங்கள் இங்கேருந்து நீங்கள் சைட்டுக்குள்ளே போகிற வழியிலையுமே சுற்றி வந்து குடியிருப்புகள் தாங்க. நீங்கள் வண்டலூர்லேருந்து படப்பை போகிற இந்த 6 வே ஹைவே வழியாக வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே இந்த ரூபி அபார்ட்மெண்ட் வந்து யாருக்குமே தெரியாமல் இருக்காது. இங்கே இருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய மடோரா ப்ராஜெக்ட் ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் மட்டும்தாங்க. இந்த ப்ராஜெக்டை வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்றத நம்ம தெளிவாக பார்த்துருவோம். இது வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 3.5 ஏக்கரில் ஒரு நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஒரு ப்ராப்பர் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் ப்ராஜெக்ட்டுங்க. இந்த 3.5 ஏக்கரில் உங்களுக்கு 74 பிளாட்ஸாக வந்துட்டு உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. இப்போ ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் புக்கிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மெடோரா ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு ஒரு பிளாட் வாங்கணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 713 713 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே உங்களுக்கு வாங்கிட முடியுங்க. சோ எல்லாராலும் வாங்கிக்கிறக்கூடிய அளவுல தான் ஸ்டார்ட்டுமே பிரிச்சிருக்காங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இங்க நீங்க ஒரு பிளாட் வாங்கணும்னா 28 லட்ச ரூபாயில இருந்து நீங்க பிளாட் வாங்கிட முடியுங்க. இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பிளாட் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்க இங்க ஒரு சிங்கிள் பிஹெச்கே நீங்க கட்டணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களே ஒரு பில்டர்ஸ் தான். இங்க சிங்கிள் பிஹெச்கே உங்களுக்கு வெறும் 12 லட்ச ரூபாயில கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுவே 2 பிஹெச்கேல நான் கட்டணும்
கட்டணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெறும் 17 லட்ச ரூபாய் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 90% வரைக்கும் தேவைப்படுறவங்களுக்கு லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கைஸ், இப்போ நம்ம நிக்கிறோம் இல்லையா ஒரு ரெசிடென்ஸ் ஏரியா, இது வந்து சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸோட கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட் தான். இங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், பின்னாடி இருக்கிற வீடுகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாத்தையுமே இவங்களே தான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா 2022ல கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு 2500 ரூபாய்க்கு அப்ப கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு, சுத்தி டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போ இங்க ரேட் வந்து எவ்வளவு தெரியுமா, உங்களுக்கு மினிமம் 5000 ரூபாயில இருந்து 6000 வரைக்கும் போய்கிட்டு இருக்குங்க. 12 லட்ச ரூபாய்க்கு சிங்கிள் பிஹெச்கேவும் 17 லட்ச ரூபாய்க்கு 2 பிஹெச்கேவும் கட்டி தரேன்னு சொல்லியிருந்தோம். அது எல்லாத்துக்குமே நீங்க இங்க விஷுவல்ல நீங்க பாத்துக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இப்போ நியூ ப்ராஜெக்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். நீங்க இதை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சது இருக்கும். இப்படி ஒரு பிரைம் லொகேஷன்ல அமைஞ்சிருக்கிற இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்றத நம்ம தெளிவா பார்த்துடலாம். மெயினான விஷயங்க 33 and 24 ஃபீட்ல தரமான தார் ரோடு போட்டிருக்காங்க. நீங்க விஷுவல்ல பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, ப்ராப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. அதோட இது சூப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சைட் அப்படின்ற ஒரு ரீசனால உங்களுக்கு ஃபுல்லி காம்பவுண்டும் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் நீங்க விஷுவல்ல நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, ஸ்ட்ரீட் லைட் வந்துட்டு ஃபுல்லா இப்பயே வச்சிருக்காங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், அத்தியாவசிய தேவை கிரவுண்ட் வாட்டர் லெவல் உங்களுக்கு ஒரு 28-30 அடியிலே வந்துட்டு கிடைச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லா வசதியுமே இருக்குங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ நீங்க இங்க வரீங்கன்னா வீடு கட்டினீங்கன்னா உடனுக்குடனே குடியேறிக்கலாம். இல்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட்ல இருக்கீங்கன்ற மாதிரி இருந்தாலும் இந்த இடம் உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர்ல ரொம்பவே அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் அங்க இருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு. நீங்க சைட் விசிட்டுக்கு நீங்க எங்க இருந்து வேணா கால் பண்ணலாம். சென்னைக்குள்ள நீங்க எங்க இருந்து வேணாலும். ஸ்டார்டிங்ல பிக்கப் அண்ட் டிராப் வந்துட்டு இவங்களே கம்பெனி சைடு இருந்தே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபேமிலியோட வந்து உங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட்டை பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து பக்கத்துல என்னென்ன கனெக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இங்க இருந்து உங்களுக்கு சரியா சொல்லணும்னா 400 ஃபீட் அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க. அண்ட் ஜிஎஸ்டி உங்களுக்கு தெரியும், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, உங்களுக்கு ஜஸ்ட் 3.5 கிலோமீட்டர் தான். நீங்க அந்த பெல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சொல்லவே தேவையில்ல, அந்த சரௌண்டிங்ல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம், தீபாவளிக்கு பின்னாடி நான் முதல் சொன்ன மாதிரி கிளாம்பாக்கம் நியூ ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு ஓபன் பண்ண போறாங்க. இந்த லைன்ல ஐடி கம்பெனிஸ் பாக்குறப்போ நிறையவே இருக்குங்க. ஸ்ரீராம் கேட்வே இருக்கு, அசெஞ்சர் இருக்கு. அண்ட் உங்களுக்கு கூடுவாஞ்சேரி லைன்ல போய்க்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜோஹோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். இந்த சரௌண்டிங்ல உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு, ஐடி கம்பெனிஸ் அண்ட் நார்மல் கம்பெனிஸ் எல்லாமே இருக்கு. வேலை வாய்ப்புக்குமே இந்த சரௌண்டிங்ல உங்களுக்கு எந்த ஒரு பஞ்சமே கிடையாது. ஒரு இடத்துல நம்ம ஃபுல்லா ரெசிடென்சியலா இருக்கு, இருந்தாலும் எல்லாரும் முக்கியமா எதிர்பார்க்கிறது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் தாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் இருக்கு. ஹோலிசாய் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, அண்ட் உங்களுக்கு ஸ்ரீ நிகிதன் ஸ்கூல்ஸ் இருக்கு, அண்ட் உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு. காலேஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்கு, அண்ட் பெரி இன்ஸ்டிடியூட் இருக்கு, அண்ட் கிரசன்ட் காலேஜ், டிஎம்ஜே காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. இப்படி ஒரு பிரைம் லொகேஷன்ல ஃபியூச்சர் கோயம்பேடு தாங்க இது. எந்த ஒரு ஆட்சேபனையுமே கிடையவே கிடையாது. எல்லா விஷயமே இங்க இருக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்க இப்ப தீபாவளிக்கு முன்னாடி புக் பண்றது மூலமா 10 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களால சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சைட் விசிட்டுக்குமே ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிடம் நான் உங்கள் அப்துல் ரஹீம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.